தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த 2 நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து தொடர்பாக நாம் செய்திகளை தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு தடவை நாம் சந்திக்கும் பொழுது ஒவ்வொரு சங்கீதத்தை குறித்து நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் 33 சங்கீதங்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைய நாளிலே 34ஆம் சங்கீதம். இதற்கு முன்பு உள்ள சங்கீதங்களிலே எதையாவது விட்டவர்கள் இந்த சங்கீத செய்திகளின் தொகுப்பு யூடியூபில் உண்டு, mahimai.tv.com என்ற வெப்சைட்டில் உண்டு. அங்கே சென்று நீங்கள் பாருங்கள், கேளுங்கள். இந்த செய்திகளை குறித்து நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகம் செய்வீர்கள் என்றால் அவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதங்களாக விளங்குவீர்கள். 34ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளுங்கள். கையில் வேத புஸ்தகம் வச்சுருக்கீங்களா? எடுத்துக்கொள்ளுங்கள். 34ஆம் சங்கீதம். அடைப்புக்குறி, தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறின போது அவனால் துரத்திவிடப்படுகையில் பாடின சங்கீதம் என்று வாசிக்கிறோம். தாவீது, அவனை வேட்டையாடினவன் சவுல் ராஜா. அவனுடைய இரத்தத்தை குறியாக வைத்து வாழ்ந்தவன். ஆண்டவர் கொடுத்த ராஜாங்கத்தை அவன் நடத்துவதற்கு செலவிட்ட நாட்களை விட தாவீதை துரத்துவதற்கு அவன் செலவிட்ட நாட்கள் அதிகம். அவனால் துரத்தி விடப்பட்ட தாவீது பெலிஸ்தருடைய ராஜ்யத்தில் போய் அடைக்கலம் புகுந்து அங்கும் பெலிஸ்த மன்னனால் துரத்தி விடப்படுவதாக நாம் இந்த அடைப்புக்குறிக்குள்ளே பார்க்கிறோம். தாவீது வேஷம் மாறின போது ஒரு நடிகனைப் போல நடந்து கொண்டு வாயிலை நுரை தள்ளி கிறுக்கன் போல பைத்தியக்காரன் போல நடந்து தன்னை காத்துக்கொள்வதற்காக வேஷம் மாறின போது பாடிய அந்த அனுபவத்தின் அடிப்படையில் பாடிய ஒரு பாடல். அநேக வழியிலே நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகள் வரும் பொழுது ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். துன்பங்கள் வரும் பொழுது முகத்தை தொங்க போட்டுக் கொள்கிறோம், ஆண்டவரை துதிப்பதில்லை. ஆனால் ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்கிறது? குறிப்பாக யோபுவின் சரித்திரம் என்ன சொல்கிறது? நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி. தாவீதினுடைய வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது துன்பமான சூழலை, வருத்தமான வேளை, துரத்தி விடப்படக்கூடிய ஒரு அனுபவம், அந்த வேளையிலும் துதி பாடக்கூடிய ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதம் அமைந்திருப்பதாக நாம் வேதத்திலே பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நன்மையிலே ஸ்தோத்திரம், துன்பத்திலே ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் என்பது தேவனுடைய கட்டளை. ஆக நன்மையிலே நன்றி செலுத்தி துன்பத்திலே துதி செலுத்தி வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தாவீது இப்படி வனாந்தரமாக ஊராக குகையாக ஓடிக்கொண்டே இருந்த நாட்கள். இந்த ஓடிக்கொண்டே இருந்த நாட்களிலே அவன் பாடிய 7 சங்கீதங்களிலே ஒன்றுதான் இந்த சங்கீதம். மற்ற சங்கீதங்களெல்லாம் யாவை? 7ஆம் சங்கீதம், இந்த 34ஆம் சங்கீதம், 54, 56, 57, 142 இந்த மாதிரிப்பட்ட சங்கீதங்கள் எல்லாம்
தாவீது தப்பி ஓடக்கூடிய சூழ்நிலைகளிலே அவன் எழுதிய பாடிய சங்கீதம் என்று வேதத்திலிருந்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்கிறோம். பரிதாபமான சூழ்நிலைகளிலே பாடப்பட்ட ஒரு சங்கீதம். நம்முடைய வாழ்க்கையிலே கூட பரிதாபமான பயங்கரமான சூழ்நிலைகளிலே சங்கீதம் பாடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த அடைப்புக்குறி நமக்கு போதிக்கக்கூடிய வரலாறு என்னவென்றால், அங்கே பெலிஸ்த ராஜா, அவனுடைய உண்மையான பெயர் ஆகீஸ், அவனை அபிமெலேக் என்று அழைக்கிறார்கள். அபிமெலேக் என்பது பட்ட பெயர், ஆகீஸ் என்பது சொந்த பெயர், ஏரோது என்பது பட்ட பெயர், அந்திப்பா என்பது சொந்த பெயர், பிலிப்பு என்பது சொந்த பெயர், அதுபோல பார்வோன் என்பது பட்ட பெயர், தட்மோசிஸ், மோசஸ், இந்த மாதிரி பெயர்கள் எல்லாம் சொந்த பெயர்கள். ஆக சொந்த பெயர் இங்கே ஆகீஸ், பட்ட பெயர் டைட்டில் என்று சொல்வார்கள், அது அபிமெலேக்கு. காத் பட்டணத்திற்கு அவன் ராஜாவாக இருந்தான் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அவனிடத்திலே அவன் வேஷம் மாறி தன்னை வித்தியாசமாக காட்டிய பொழுது இந்த சங்கீதத்தை அவன் எழுதியிருக்கிறான். இதற்கொத்த இன்னொரு சங்கீதம் 56ஆம் சங்கீதம் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இதற்கு ஒத்த இணையான இலக்கண அமைப்புள்ள சங்கீதங்கள் 9ஆம் சங்கீதம், 15ஆம் சங்கீதம் என்று வேத பண்டிதர்கள் நமக்கு விளக்குகிறார்கள். 3 காரியங்கள் இந்த சங்கீதத்திலே காணப்படுகின்றன. முதலாவதாக தாவீதின் துதி, இரண்டாவதாக தாவீதின் சாட்சி, மூன்றாவதாக தாவீதின் செய்தி. 3 காரியங்களை இந்த சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். முதலாவதாக துதி, நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி. பாருங்கள், முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இங்கே என்ன வாசிக்கிறோம் என்றால், தாவீது தன்னுடைய துன்பமான சூழ்நிலையிலே ஆண்டவருக்கு துதி செலுத்துவதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று சொல்லி முதலாவதாக தன்னுடைய துதியின் காரியங்களை தாவீது புலப்படுத்துவதாக இந்த முதல் 5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். என்ன சொல்கிறான் தாவீது? நான் தொடர்பாக ஆண்டவருக்கு துதி செலுத்தக்கூடிய ஒரு விசுவாசி என்று சொல்லி முதலாம் 6ஆம் வசனங்களிலே அறிவிப்பதாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரை தேடி துதி செலுத்தக்கூடியவன் என்று 4ஆம் வசனத்திலும் தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பூர்த்தி செய்கிறவராக, தன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவராக விளங்குகிறார் என்று சொல்லி அதே வசனத்திலும், அது மட்டுமல்ல தன்னுடைய எல்லா பயங்களுக்கும் ஆண்டவர் தன்னை நீங்களாக்கி விடுவிக்கிறார் என்று சொல்லியும் நாம் தொடர்ந்து 6ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் இப்படி எல்லா பயத்திலிருந்தும் விடுதலையாக்கி தன்னை காத்து கொண்டதினாலே அவனுடைய முகம் எப்பொழுதும் பிரகாசமடைந்து விளங்குகிறது என்று சொல்லி 5ஆம் வசனத்திலும் நாம் பார்க்கிறோம். அவரை நோக்கி பார்த்து பிழைத்து பிரகாசமடையக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கையை தாவீது ஆசரிப்பதாக தெரிவிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கூட என்ன பரிதாபமான நிலைமை, சோதனையான வேளை, துக்கமான சம்பவம் எது நேரிட்டாலும் சுற்றிலும் பார்க்காமல் மேலே பார்ப்போம், ஆண்டவரை பார்ப்போம், உன்னதமான தெய்வத்தை நாம் காண்போம். ஏசாயா தீர்க்க தரிசனத்திலே அப்படித்தானே பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் முதல் வசனத்திலிருந்து, உசியா ராஜா ஏசாயாவுக்கு உற்ற துணை, ராஜாவுக்கு ஒரு சிங்காசனம் என்றால் ஏசாயா தீர்க்க தரிசிக்கு பக்கத்திலே இன்னொரு சிங்காசனம். உசியா ராஜா மரணம் அடைந்தான், உற்ற நண்பன், உயிருக்குயிரான தோழன், அவன் மறைந்த பிறகு அவன் கவலைப்படக்கூடாது என்று ஆண்டவர் கருதி தம்மை காட்சியளித்தார் என்று சொல்லி அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். உன்னை ஆதரித்தது இதுவரை உசியா ராஜா அல்ல, உன்னதத்தின் ராஜா. என்னை நோக்கி பார், பிழைப்பாய், பிரகாசம் அடைவாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு விசேஷமான தரிசனத்தை கொடுத்ததாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக துன்பங்கள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது பார்க்க வேண்டியது பக்கவாட்டிலே அல்ல, சுற்றிலும் அல்ல, நாசியிலே சுவாசமுள்ள மனிதர்களை அல்ல,
நேசர் இயேசுவை. உன்னதத்தை பார்ப்போம், உலகத்தை பார்க்க கூடாது என வாசிக்கிறோம். தொடர்ந்து எல்லா பயத்துக்கும் தன்னை தேவன் விலக்கி காத்ததாக வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ பயங்கள், ஆனால் எல்லா பயங்களிலிருந்தும் கர்த்தர் தன்னை மீட்டு கொண்டதாக தாவீது விசுவாச அறிக்கை பகர்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலே கூட பலவிதமான பயங்கள் உண்டல்லவா? மனிதர்களை பற்றி பயந்திருக்கிறோம். சூழ்ச்சி செய்தவர்கள், வெறுக்கிறவர்கள், நம்மை சூறையாடினவர்கள், நம்மை வேட்டையாட விரும்புகிறவர்கள், எப்படியோ தந்திரமானவர்கள், இப்படி பலரை குறித்து நாம் பயந்திருக்கிறோம். ஆனால் வேதத்தில் என்ன வாசிக்கிறோம்? மனுஷனுக்கு பயப்படக்கூடிய பயம் கண்ணியை வருவிக்கும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 19 நாம் பார்க்கிறோம். ஆக மனிதர்கள், நாசியிலே சுவாசமுள்ளவர்கள் தேவனால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். என்ன அர்த்தம்? இதோ நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா உலகத்தில் உள்ளவைகள், உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாருமே கர்த்தரால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். தோற்கடிக்கப்பட்ட மனிதர்களை குறித்து அவர்கள் உற்றாராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். இவர்களெல்லாம் தோற்கடிக்கப்பட்டவர்கள். தோல்வியடைந்த மக்களை குறித்து நாம் அஞ்ச வேண்டிய தேவையே இல்லை. மனுஷரை குறித்து மட்டுமல்ல, மறுநாளை குறித்து, நாளைய தினம் எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்ற எண்ணம் வேண்டாம், அந்த கவலை வேண்டாம். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும், நீ அதை குறித்து கவலைப்படாதே என்று ஆண்டவர் மத்தேயு 6 அதிகாரத்திலே கடைசி வசனங்களிலே கற்றுக் கொடுக்கிறார். நாளைய தினம் இன்னும் சிருஷ்டிக்கப்படவில்லையே, ஆனால் நாளைய தினத்திலே ஆண்டவர் இருக்கிறார். இன்றைக்கு நாம் இருக்கிறோம், நம்மோடு இருக்கக்கூடிய ஆண்டவர் நாளைய தினத்திலும் இருக்கிறார். எனவே நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல், நாளைய தினம் நமக்காக சிருஷ்டிக்கப்பட இருக்கிறது. ஆனால் ஏற்கனவே அந்த நாளைய தினத்திலே ஆண்டவர் வாழ்கிறார். எனவே நாளைய தினத்தில் ஆண்டவரை நம்பி நாம் கடந்து செல்லலாம், நாளைக்குள்ளே பிரவேசிக்கலாம். கர்த்தர் நம்முடைய மேய்ப்பராக இருப்பதினாலே இன்றும் நாளையும் மறுநாளும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மைதான் நம்மை தொடரும், கிருபைதான் நம்மை தொடரும் என்ற விசுவாசத்தோடு வாழலாம். இன்னும் சிலர் மற்ற விக்கிரகங்களை குறித்து பயப்படக்கூடியவர்கள் உண்டு. விக்கிரகங்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை, விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 8 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மண் விக்கிரமோ கல் விக்கிரமோ எதை குறித்தும் பயப்படாமல் ஜீவனுள்ள தேவன் மேல் பற்றுறுதி கொண்டு அவரை பற்றி பிடித்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் மாய வலை வீசக்கூடிய சாத்தான், நம்மை சோதிக்க வலம் வரக்கூடியவன், ஸ்கர்ச்சிக்கிற சிங்கம் போல நம்மை சுற்றி வரக்கூடியவன், அவனை நினைத்தும் பயப்பட வேண்டிய தேவை இல்லை. அவன் கூண்டுக்குள்ளே அடைபட்டு கிடக்கக்கூடிய ஒரு மிருகம். கூண்டுக்குள்ளே நாம் கையை விடக்கூடாது, விட்டால் தான் ஆபத்து. நாம் கூண்டுக்கு வெளியே அவனை கட்டி போட்டிருக்கிற ஒரு ஆண்டவர். எனவே கர்த்தரையே சார்ந்து வாழ்வோம். கூண்டுக்குள்ளே விரலை விட வேண்டாம், ஆபத்துக்குள்ளே நெடுக போக வேண்டாம். ஆபத்துக்குள் மதிகேடன் ஆபத்தை கண்டு விலகி போகாமல் நெடுக போய் அவன் கண்டிக்கப்படுகிறான், தண்டிக்கப்படுகிறான் என்று சொல்லி வேதத்தின் கருத்து நமக்கு போதிக்கிறது. பிசாசை குறித்து பயப்பட வேண்டிய தேவையில்லை. சிலர் மரணத்தை குறித்து பயப்படுகிறார்கள். மனிதரை குறித்து, மறுநாளை குறித்து, மற்ற விக்கிரகங்களை குறித்து, மாய வலை வீசும் பிசாசை குறித்து, மரணத்தை குறித்து. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஜெயத்தின் வயிற்றுக்குள்ளே மரணம் இருக்கிறது. மரணத்தை தேவகுமாரன் தம்முடைய மரணத்தால் பரிகரித்தார். இயேசு மரித்த நாள், மரணம் மரித்த நாள். செத்துப்போன மரணத்தை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கற்பித்தார். எனவே ஆண்டவர் கற்றுக் கொடுத்த காரியத்தை மனதில் வைத்து அவரை பின்பற்றி வாழ வேண்டியது நம்முடைய கடமை. ஆக தோற்கடிக்கப்பட்ட மனிதர்களை குறித்து, தோற்கடிக்கப்பட்ட மற்றவைகளை குறித்து நாம் மனம் கலங்காமல், பதறாமல், பயப்படாமல் ஆண்டவரையே நம்பி நாடி ஆண்டவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய எல்லாமுமே இயேசு கிறிஸ்து. எல்லாம் இயேசுவே, எனக்கு எல்லாம் இயேசுவே என்று பாடுதல், என்று பாடக்கூடிய பாட்டு நம்முடைய வாழ்க்கையின் அனுதின அனுபவமாக விளங்க வேண்டும்.
ஜெபம் என்றால் என்ன? ஆண்டவரை சந்தோஷமாக அனுபவிப்பது. நாம் ஆண்டவரை அனுபவிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அனுபவிக்க நம்மை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இன்பமாக நாம் அனுபவித்து வாழக்கூடிய வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. எனவே ஆண்டவரை விட்டு பின்வாங்காமல் ஆண்டவரே பற்றி பிடித்து அவரே போதும் என்று கருதி அவருக்காக வாழ வேண்டியது நம்முடைய கடமை. மறந்து விடாதிருங்கள், நன்மையிலே நன்றி, துன்பத்திலே துதி. இது தாவீதின் துதி. இரண்டாவதாக தாவீதின் சாட்சி. தாவீதின் சாட்சி என்று பார்க்கும் பொழுது 6ஆம் வசனத்திலே, 7ஆம் வசனத்திலே, 8ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது தாவீதின் சாட்சி. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்று தொடர்ந்து அவன் சாட்சி பகர்வதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இது தாவீதின் சாட்சி. ஆண்டவர் தன்னை காத்துக்கொள்ளக்கூடிய, பராமரிக்கக்கூடிய சாட்சி. இந்த சாட்சிகளில் என்னென்ன உண்மைகள் பொதிந்திருக்கின்றன என்று சொன்னால், 6ஆம் வசனத்திலே பாவ மன்னிப்பு, ஆண்டவர் தரக்கூடிய விடுதலை, எல்லா இடுக்கண்களிலிருந்தும் இடர்களிலிருந்தும் ஆண்டவர் தன்னை விடுவிப்பதாக இந்த வசனங்களிலே தாவீது அறிவிக்கிறான். 19ஆவது வசனத்திலும் இதே சங்கதியை தாவீது சாட்சியாக அறிவிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். பாவ மன்னிப்பு அவனுடைய சாட்சி. உங்களுடைய சாட்சி எப்படி இருக்கிறது? சில வேளைகளிலே ஜப கூட்டங்களிலே, குறிப்பாக உபவாச ஜப கூட்டங்களிலே சாட்சி சொல்ல விரும்புகிறவர்கள் சாட்சி சொல்லலாம் என்று சொன்னால், கர்த்தர் தலைவலியை நீக்கினார், பல்வலியை நீக்கிறார், பிள்ளைக்கு நன்றாக படிப்பு சொல்லி கொடுத்தார், பிள்ளைக்கு வரன் கிடைத்தது, பிள்ளை பாஸ் பண்ணி விட்டான், தொலைந்த நகையை நான் கண்டுபிடித்தேன், குறிப்பிட்ட நேரத்தில் பஸ் வந்தது, இப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படியெல்லாம் சொல்வது சரியா? சரிதான், இதெல்லாம் சொல்வது சரிதான். கர்த்தர் நன்மையை தந்திருக்கிறார், அவ்வப்போது செயலாற்றி இருக்கிறார், நம்மை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். ஆனால் உண்மையான சாட்சி எது தெரியுமா? ரட்சிப்பின் சாட்சி, அதோடு இரத்த சாட்சி. இவைகள்தான் உண்மையான சாட்சியின் அனுபவங்கள். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக வாழ ஆண்டவர் நம்மை வழிநடத்தி இருக்கிறார் என்றால் அது சாட்சி, ரட்சிப்பின் சாட்சி. அடுத்தாற் போல இரத்த சாட்சி. யாரெல்லாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களெல்லாம் சீஷத்துவ ஜீவியம் செய்ய அழைக்கப்படுகிறார்கள். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லி ஆண்டவர் திருவுளம் பற்றினாரே. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே ஆண்டவருக்காக இரத்தம் சிந்தக்கூடிய சாட்சி. தீமைக்கு விரோதமாக போராடுவதிலே இன்னும் நீங்கள் இரத்தம் சிந்தவில்லையே என்று பவுல் அறிவிப்பதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, கிறிஸ்துவுக்காக இரத்தம் சிந்தக்கூடிய சாட்சிகள் தான் பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். சாட்சி என்ற வார்த்தை கிரேக்க மொழியிலே மார்த்துரியா, அதிலிருந்து வந்த ஆங்கில வார்த்தை மார்டர், MARTYR. என்ன அர்த்தம்? இரத்த சாட்சி. நல்ல ஒரு காரியத்திற்காக கொல்லப்படுகிறவன் இரத்த சாட்சி. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது எருசலேம், யூதேயா, சமாரியா எல்லா இடங்களிலும் எனக்காக இரத்தம் சிந்தக்கூடிய சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்பதுதான் அந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தின் அடிப்படை கருத்து. சாட்சி, சாட்சி பகிர்வர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். அந்த சாட்சியின் முதலாவது அம்சம் பாவ மன்னிப்பு, இரண்டாவது அம்சம் பாதுகாப்பு. 7ஆம் வசனத்திலே அப்படியாக நாம் பார்க்கிறோம். எல்லா தீமைகளுக்கும் ஆண்டவர் நம்மை விலக்கி காக்கிறார். தம்முடைய தூதர்கள் மூலமாக இந்த பராமரிப்பையும் பாதுகாப்பையும் தெய்வம் நமக்கு தருகிறார் என்று சொல்லி 7ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். கர்த்தருடைய தூதர்கள் பாளையம் இறங்கி நம்மை பாதுகாக்கிறார்கள்.
கர்த்தருடைய தூதன் உருவின பட்டயத்தோடு நம்மை வலம் வந்து நம்மை பாதுகாக்கிறான். கர்த்தருடைய தூதன் நமக்கென்று நியமிக்கப்பட்ட பராமரிப்பு தூதன் நம்மிடத்தில் எப்பொழுதும் பக்கத்திலேயே இருக்கிறான். தூதர்கள், பராமரிப்பு தூதர்கள், பாளையமாக இறங்கி இருக்கக்கூடிய தூதர்கள், பட்டயத்தோடு நம்மை சுற்றி வலம் வந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய தூதர்கள், இவர்களெல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு எதற்கு பயம்? அது மட்டுமல்ல, யாரெல்லாம் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மேல் ஆவியின் முத்திரை தரிப்பிக்கப்படுகிறது என்று சொல்லி எபேசியர் 1 13-14 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய முத்திரை என்றால் அது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சரீரத்திலே விழுந்து விடுகிறது என்றால், முத்திரை என்றால் சொத்து என்ற அர்த்தம். ஆண்டவர் தம்முடைய சொத்தாக நம்மை பாவித்து முத்திரை இட்டு தமக்கென்று பத்திரமாக நித்தியம் வரை பாதுகாத்துக் கொள்கிறார் என்பதுதான் முத்திரை என்ற வார்த்தையின் விளக்கம். ஆக இவ்வண்ணமாக ஆண்டவர் நம்மை பாதுகாத்து வருகிறார். அது மட்டுமல்ல, பாக்கியங்களை தருகிறார். சிங்க குட்டிகள், ஏன் சிங்கப்பூர் குட்டிகள் கூட தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. பாதுகாக்கக்கூடிய தெய்வம், பராமரிக்கக்கூடிய தெய்வம், வாழ்நாள் முழுவதும் நம்மை ஆதரித்து அரவணைத்து ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வம், நன்மையும் கிருபையும் நம்மை தொடரத்தக்கதாக ஆண்டவர் நம்மை ஆதரிக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருப்பதாக என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். இன்றைய நாள் இயேசு உங்களை வழிநடத்தும் நாளாக இருந்தால், இன்றைய நாள் மட்டுமல்ல, எந்த ஒரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்கும், ஆசீர்வாதமாகவே இருக்கும். இது தாவீதின் சாட்சி. முதலாவதாக தாவீதின் துதி, இரண்டாவதாக தாவீதின் சாட்சி, மூன்றாவதாக தாவீது தரக்கூடிய செய்தி என்று சொல்லி 11ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரை நாம் பார்க்கிறோம். நீளமான பகுதியாச்சே, வேதத்தை பாருங்கள். வசன வசனமாக நான் கருத்தை சொல்லும் பொழுது முழு வசனத்தையும் நீங்கள் பாருங்கள். எங்க இருந்து பிரசங்கம் பண்ணுகிறான்? ஆலயத்தில் இருந்தா, பொதுக்கூட்டத்தில் இருந்தா, சிறப்பான ஒரு மேடை மேல் நின்று கொண்டா, அல்லது ஜனக்கூட்டத்தின் நடுவிலா? அதுல்லாம் கேவிலிருந்து, அதுல்லாம் குகையிலிருந்து, இருண்ட ஒரு குகையிலிருந்து, பரிதாபமான ஒரு சூழ்நிலையிலிருந்து தாவீது பிரசங்கிக்கிறான். எந்த சூழ்நிலையிலும் பிரசங்கம் பண்ண முடியும். சில பிரசங்கிமார்கள், ஆமா பிரசங்கத்துக்கு கூப்பிடுறீங்களே, எத்தனை பேர் வருவாங்க கூட்டத்துக்கு என்று கேட்பாங்க. பெருமை. தாவீது குகையிலிருந்து பண்ணக்கூடிய பிரசங்கம் எத்தனை பேர் கேட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அரிய ஒரு அருமையான ஒரு பிரசங்கம். அந்த செய்திகளிலே அவன் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன? 12ஆம் 13ஆம் வசனங்களிலே உங்களுடைய நாவை அடக்கி வாழுங்கள் என்று சொல்கிறான். 14ஆம் வசனத்திலே தீமையை விட்டு விலகி நன்மை செய்யுங்கள் என்று அறிவிக்கிறான். அதே 14ஆம் வசனத்திலே சமாதானத்தை தேடுங்கள், அதை தொடர்ந்து பிடியுங்கள், அதை தொடர்ந்து நீங்கள் வாழுங்கள் என்று அறிவிக்கிறான். அது மட்டுமல்ல, 15ஆம் வசனத்திலே தேவனை நம்பி நீங்கள் வாழுங்கள், அவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். எப்பொழுது நம்ம 5 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிதா பார்க்கிறார், குமாரன் பார்க்கிறார், பரிசுத்த ஆவியானவர் பார்க்கிறார், தூதர்கள் பார்க்கிறாங்க, பிசாசுகள் பார்க்கின்றன, இன்னும் எத்தனையோ பேர் பார்க்கிறாங்க. அனைவருடைய காட்சிக்கு முன்பாக, அனைவருடைய பார்வைக்கு முன்பாக நாம் வைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய சாட்சியின் ஜீவியத்திலே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். 16ஆம் வசனத்திலே தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக அவருடைய முகம் இருக்கிறது என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு காலம் தீமை செய்யக்கூடாது, தீமை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று சொல்லி நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். தீங்கு தீமை செய்வோமாகில் நம்மிடத்திலே கர்த்தருடைய பயம் இல்லை, ஆனால் கர்த்தருடைய முகம் நமக்கு விரோதமாக இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கடைசி வசனங்களிலே கர்த்தர் எல்லா தீமை நின்றும் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லியும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எல்லா தீமைகள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய தோல்விகள், நம்முடைய பயங்கள், நம்முடைய வியாதிகள், நம்முடைய விரோதிகள் எல்லாவற்றினின்றும்
ஆண்டவர் நம்மை விடுவிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆமா, சில சமயங்களிலே துன்பங்கள், பாடுகள் இவற்றையெல்லாம் கர்த்தர் அனுமதிக்கிறாரே, இதற்கு காரணம் என்ன? நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். சில ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்வதற்காக, கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் வழங்குவதற்காக, நம்முடைய வாழ்க்கை அவ்வப்போது செம்மையாக சிறப்பாக உருவாவதற்காக, மற்றவர்களுக்கு நம்முடைய கஷ்டமான வேளையிலும் தியாகத்தோடு உதவி செய்ய நாம் முன் வருவதற்காக, ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்வதற்காக, இப்படி பல காரணங்கள் நமக்கு இந்த துன்பங்களாலே கிடைக்கக்கூடிய பொக்கிஷங்கள். எனவே மீண்டுமாக நன்மையிலே நன்றி செலுத்தி, துன்பத்திலே துதி செலுத்தி வாழ கடவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்மை துதிக்கிற நாங்கள் தொடர்ந்து உம்மை துதிப்போம் ஆண்டவரே. எந்த வேளையிலும் துதிப்போம் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் துதிப்போம் ஆண்டவரே. காய்ச்சல் வந்தாலும் துதிப்போம், தலைவலி வந்தாலும் துதிப்போம், கணவர் திட்டினாலும் துதிப்போம், பிள்ளைகள் அனாவசியமாக தொந்தரவு பண்ணி கொண்டிருந்தாலும் துதிப்போம். எந்த சூழ்நிலையிலும் நன்மையிலே நன்றி செலுத்துவதோடு துன்பமான சூழ்நிலைகளிலே, போராட்டமான வேளைகளிலே உம்மை துதிப்போம் ஆண்டவரே. அப்பேற்பட்ட துதி எப்பொழுதும் உங்களுடைய நாவிலே இருக்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கை நீர் ஆண்டு நடத்தும். மேலாக ஆண்டவரே, ரட்சிப்பின் சாட்சியாகவும் இரத்த சாட்சியாகவும் வாழ நாங்கள் எங்களை உங்களுடைய கைகளிலே ஒப்புக் கொடுக்கிறோம். மேலாக ஆண்டவரே, தாவீது கொடுத்த செய்தி தேவ செய்தி, அதனுடைய அம்சங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம். மேலாக துன்பங்கள் எல்லாம் நாங்கள் பாடங்கள் கற்றுக்கொள்வதற்காகவும், மற்றவர்களுக்கு பாடங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுப்பதற்காகவும், ஆவிக்குரிய ஜீவியத்திலே பல படிகள் முன்னேறி செல்வதற்காகவும், இன்னும் பற்பல நன்மையான காரணங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதை அறிந்து நாங்கள் நன்மையிலே நன்றி செலுத்தி, துன்பத்திலே துதி செலுத்தி, உம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தி ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.